இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அப்போலினாரிஸ் ஆயர் மறைசாட்சியிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆசி போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்காகவும் அன்றாடம் தவறாமல் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று இயேசு நம்மோடு என்ன சிந்தனையை பேச விரும்புகிறார்? தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது. உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு மனிதனின் இதயத்தில்தான் தொடங்குகிறது. இயேசு முதலில் நம் மனதையும் எண்ணங்களையும் வாழ்க்கையையும் மாற்றுகிறார். அதன் பிறகு அந்த மாற்றத்தின் மூலம் குடும்பம், சமூகம், உலகம் ஆகியவற்றை தொடுகிறார். இயேசு ஆயிரக்கணக்கான மக்களை மாற்றுவதற்கு முன் ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் தனித்தனியாக தொடுகிறார். அதனால்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யாராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புதிய படைப்பு, பழையவை ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின என்று. உலகத்தை, நம் குடும்பத்தாரை, பிள்ளைகளை, கணவரை, மனைவியை மாற்ற நினைப்பதற்கு முன் இயேசு உங்கள் இதயத்தை மாற்ற அனுமதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மாற்றப்பட்ட மனிதன் பலரின் வாழ்க்கையை மாற்றும் கருவியாக மாறுவானாம். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசக சிந்தனை என்ன? இறைவன் கேட்பது பலி அல்ல, நல்ல இதயமே. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் தம் மக்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறார். நான் உனக்கு என்ன குறை செய்தேன் என்று கேட்கிறார். இறைவன் பலிகளையோ வெளிப்புற சடங்குகளையோ கேட்கவில்லை. அவர் விரும்புவது நேர்மையை கடைபிடி, இரக்கம் காட்டு, உன் கடவுளோடு தாழ்மையாய் நட என்பதுதான். சில நேரங்களில் இயேசுவை மகிழ்விக்க பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு கேட்பது மிகவும் எளிமையானது நண்பர்களே. நேர்மையாக வாழ், இரக்கமுள்ள இதயத்துடன் இரு, தாழ்மையோடு வாழ்ந்து கொள் என்பதைத்தான் சொல்லித் தருகிறார். வழிபாடு ஆலயத்தில் மட்டும் முடிவடைய கூடாது, உன் குடும்பத்திலும் பணியிடத்திலும் இருக்க வேண்டும். ஒரு வயதான தந்தைக்கு விலையுயர்ந்த பரிசுகள் தேவையில்லை. பிள்ளைகள் அன்போடு பேசுவது, பேர பிள்ளைகள் மரியாதையுடன் நடத்துவது, அவ்வப்போது அவருடன் நேரம் செலவிடுவது, அதுவே அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்படித்தானே? இன்று ஒரு நிமிடம் எடுத்து சிந்திப்போம். என் ஜெபம் என் வாழ்க்கையில் அன்பாக வெளிப்படுகிறதா? நான் நேர்மையாகவும் இரக்கத்துடனும் பணியிடத்தில், குடும்பத்தில் வாழ முயற்சி செய்கிறேனா என்று எண்ணி பாருங்கள். இயேசுவுக்கு பிடித்த வாழ்க்கை என்பது பெரிய பலிகள், காணிக்கைகள் நிறைந்த வாழ்க்கை அல்ல, அன்பு நிறைந்த வாழ்க்கை. இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் இயேசுவுக்கு பிரியமான பலியாக தானாகவே மாறும். இறைவனை மகிழ்விப்பது நம் கைகளில் இருக்கும் காணிக்கை அல்ல, நம் இதயத்தில் இருக்கும் அன்புதான் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? அடையாளம் தேடாதே, இயேசுவின் குரலை கேட்டு வாழ் என்பதுதான். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் ஒரு அடையாளம் காட்டும் இயேசுவே என்று கேட்கிறார்கள். ஆனால் இயேசு
அவர்கள் அற்புதத்தை தேடுகிறார்கள், மனமாற்றத்தை அல்ல என்பதை அறிந்திருந்தார். அவர் நினிவே மக்களை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். யோனாவின் ஒரு அழைப்பை கேட்டவுடன் நினிவே மக்கள் மனம் மாறினார்கள். ஆனால் யோனாவை விட பெரியவராகிய இயேசு அவர்களிடையே இருந்தும் அவர்கள் நம்ப மறுத்தார்கள் என்று சொல்லுகிறார். நாமும் சில நேரங்களில், இறைவா, இயேசுவே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் நான் நம்புவேன், ஒரு அடையாளம் காட்டினால் உம்மை பின்பற்றுவேன், தினமும் ஜெபிப்பேன் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு தினமும் நம்மோடு பேசுகிறார். ஒரு இறைவார்த்தையின் மூலம் பேசுகிறார். ஒரு நல்ல மனிதரின் அறிவுரையின் மூலம் பேசுகிறார். நம் மனசாட்சியின் மூலமும் நமக்கு பேசுகிறார். அடையாளம் இல்லாததல்ல பிரச்சனை, அதை உணரும் இதயம் நமக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. ஒரு வீட்டில் அன்பான பெற்றோர் தினமும் தங்கள் பிள்ளைக்கு நல்ல அறிவுரைகளைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை கேட்காமல் பெரிய பிரச்சனை வந்த பிறகுதான் அம்மாவும் அப்பாவும் சொன்னது சரிதான் என்று உணர்கிறான். அதே போல இயேசுவும் நம் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தினமும் பேசுகிறார். அவருடைய குரலை இன்று கேட்கிறோமா என்பதுதான் முக்கியம். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நான் இயேசுவிடம் அடையாளங்களை தேடுகிறேனா, அல்லது அவர் சொல்லும் வார்த்தையை கேட்கிறேனா? மனம் மாற வேண்டிய ஒரு பகுதி என் வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்று இயேசு என்னிடம் சொல்ல விரும்புவது என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? நம்பிக்கை என்பது அதிசயங்களை பார்த்து உருவாகுவது அல்ல, இயேசுவின் வார்த்தையை கேட்டு வாழ்வதில்தான் வளர்கிறதாம். சரி நண்பர்களே, இதையெல்லாம் சிந்தித்த வண்ணம் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் அடையாளங்களை தேடாமல் இயேசு நீர் ஆண்டவர் எங்களோடு தினமும் பேசும் சிறிய குரலுக்கு செவிசாய்க்க எங்கள் மனமும் ஆன்மாவும் திறந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அதிசயத்தை எதிர்பார்க்கும் இதயத்தை விட இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் இதயமே உண்மையான நம்பிக்கையின் அடையாளம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ கிருபை செய்தரணும். எங்களோடு வாழ்பவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு எங்களால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை செய்து விட்டு கொடுத்து அன்பு செய்து வாழ மன்னிக்கும் மனதை எங்களுக்கு தாரும். பணியிடத்திலும் நாங்கள் பிறரின் நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தெரியாதவற்றை சொல்லிக் கொடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி விட்டு கொடுத்து வேலை செய்து நல்ல ஒரு அழகான பணியின் சூழ்நிலையை உருவாக்க அருள் செய்யும் ஆண்டவரே. மாற்றம் முதலில் எங்களுக்குள் இருந்து துவங்கட்டும். எங்களை சுற்றி இருப்பவர்கள் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் கைவிட்டுவிட்டு முதலில் நான் மாறுகிறேன் என்று முடிவெடுத்து நாங்கள் மாறும் இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்காக நீர் மாறினீர், இந்த உலகிற்கு இறங்கி வந்தீர், எங்களைப் போல சாதாரண மனிதனாக மாறி வாழ்ந்தீர். அதே போல எங்கள் கடினப்பட்ட இதயத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும். சரி, போனது போகட்டும், இனி நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். என்னை பிறர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன? நான் புரிந்து கொள்கிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன், நான் முதலில் இந்த வேலையை கையிலெடுத்து செய்கிறேன் என்பதாய் எங்களுக்குள் மாற்றம் வந்து குடும்பத்திலும் பணியிடத்திலும் நல்ல அழகான சூழ்நிலை உருவாக எங்களுக்கு நல்லதொரு ஏற்றுக்கொள்ளும் இதயத்தை தாரும். இந்த மாற்றம் எங்களுக்குள் வந்தால் நிச்சயம் எங்கள் குடும்பமும் மாறும், நாங்கள் பணி செய்யும் இடமும் மாறும். உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் மாறும், புரிந்து கொள்ளாமைகள் தீரும் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். மாற எங்களுக்கு அருள் செய்யும், மனம் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உமது வார்த்தைகளை கொண்டு நீர் அனுதினமும் எங்களோடு பேசும். ஜெபத்தை, ஜெபமாலையை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஜெபமாலையின் மூலம் தாய்மறி எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று விசுவசிக்கிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் நாங்கள் சொல்வதற்கும் நாங்கள் மன்றாடுவதற்கும் நாங்கள் கெஞ்சி கேட்பதற்கும் முன்பதாகவே நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் தேவைகளையெல்லாம் ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு நீர் பதில் செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே.
இந்த வாரத்தின் 2ஆம் நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். நேரே காத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.